வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கடிதம். இந்தியாவின் ஆற்றல் மிக்க தலைவரான கருணாநிதியின் நினைவை போற்றும் வகையில் நடைபெறும் விழா என பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவு. கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். பெற்றுக்கொண்ட முதலமைச்சர். மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பு என்று வரும்போது கை கொடுத்தவர் தான் கலைஞர். சொன்னதையெல்லாம் செய்து காட்டியதுதான் அவரின் நாணயத்திற்கு அடையாளம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பு என்று வருகிற போது கை கொடுத்தவர் தான் கலைஞர் அவர்கள். நாணயம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பெயரும் நாணயம்தான். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் செய்து காட்டியது தலைவர் கலைஞர் அவர்களது நாணயத்துக்கு அடையாளம். அவரது வழியில் இன்றைய திராவிட மாடல் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கலைஞர் அரசாக செயல்பட்டு வருகிறது. சட்டசபையை அதிகார அமைப்பாக இல்லாமல் சமூகத்துக்கு நன்மை செய்யும் அமைப்பாக கருத வேண்டும் என்றார் பகுத்தறிவு புகழ்வன் தந்தை பெரியார் அவர்கள். அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இது எனது அரசு அல்ல, நமது அரசு. ஒரு கட்சியின் அரசு அல்ல, ஒரு இனத்தின் அரசு. திராவிட கருத்தியல் கொண்ட அரசு. இதனை எண்ணூல் ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர். கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட ராஜ்நாத் சிங். அறிஞர் அண்ணாவுடன் கருணாநிதி இருக்கும் புகைப்படத்தை பார்த்து முதலமைச்சரிடம் கேட்டு விசாரித்த ராஜ்நாத் சிங். பேசுவதற்கு முன் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி கருணாநிதிக்கு மரியாதை செலுத்துமாறு கூறிய ராஜ்நாத் சிங். வணக்கம் என தமிழில் பேச்சு ஆரம்பித்து சமூக நீதியின் அடையாளம் கருணாநிதி என புகழாரம். திரு கருணாநிதி, I would request all of you to give standing homage to one of the greatest Indian and great leader. கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக அண்ணாமலை கூறியவுடன் ஆளுநர் தேரில் விருந்து முதலமைச்சர் பங்கேற்றதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக பாஜக இடையே ரகசிய உறவு உள்ளது என தொடர்ந்துதான் கூறி வந்தது தற்போது வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாகவும் பேச்சு. கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராகுல் காந்தி அழைக்கப்படாதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நினைவு நாணயத்தின் இந்தியில் கருணாநிதி பெயர் இடம்பெற்றதை முதலமைச்சர் எதிர்க்கவில்லை என்று விமர்சனம். வரவேற்புரை பேச வரும் முன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு பொன்னாடை போர்த்தி கை குலுக்கிய துரைமுருகன். 5 முறை தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர் என கலைஞர் குறித்து புகழாரம். பாதுகாப்பு காரணத்திற்காக சற்று தள்ளி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொண்டர்கள் கூட்டத்தினரை விழா நுழைவு வாயில் அருகில் அனுப்பி வைக்க சொல்லி போலீசாரிடம் ஆவேசமான அமைச்சர் சேகர்பாபு. கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்படாததற்கு
காங்கிரஸ் கட்சியினர் தான் வெட்கி தலை குனிய வேண்டும் என்று சீமான் பேச்சு. காங்கிரஸை கூப்பிடலன்னா அது காங்கிரஸ் கட்சிகள் வெக்கப்படணும், தலைகுனியணும். இந்த காசை வெளியிடு எதுக்காக அவர் காசு வெளியிடணும்? நீங்க தான் பெரிய பகைகளாச்சே. சனாதன எதிர்ப்பாளர்கள், பாசிச எதிர்ப்பாளர்கள், பாசிஸ்ட் வெளியிட காசு, அது பெருமையா இருக்கு. அந்த பாசிசத்துக்கு காசு வெளியிடும் போது பள்ளியில் இல்லாது கொடிய பாசிசம். பிடல் காஸ்ட்ரோ சொல்றான்ல, ஒருத்தன் அயோக்கியன்னு தெரிஞ்சு அவனை புனிதப்படுத்த போராடுறான் பாரு, அதுக்காக பேசுறான் பாண்டா, அவன் தாண்டா ஆக கொடி அயோக்கியன்ட்டு. அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஃபேக் ஐடி மூலம் வருண்குமார் IPS குறித்த சமூக வலைதளத்தில் தவறான கருத்துக்கள் தெரிவிப்பவர்களுக்கு தாம் எப்படி பொறுப்பாக முடியும் என்று சீமான் கேள்வி. தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஃபேக் ஐடிகள் செயல்படுவதாகவும் பேச்சு. நீங்களே வந்து தவறான ஒரு இதை ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கல்ல, அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லேயே அறிக்கை வரும். பார்த்துருக்கீங்களா? முன்னாடிலாம் வந்து என் படத்தை போட்டு என்னை மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதா இருக்கு. அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டால் அது யாரு கண்டுபிடிக்க முடியும்? எங்கள் பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது, அது செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சவங்களெல்லாம் உடனே கட்சியை விட்டு நீக்கிருக்கேன். நீங்கள் தெரியும் கடந்த காலத்தில். ஏன் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு என் தம்பி துரைமுருகனே 2 முறை கட்சியை விட்டு நீக்கிருக்கேன். 6 மாதம் 1 வருஷம் அவர் அமைதியாக இருந்து வருந்தனுக்கு அப்புறம் தான் திருப்பியே சேர்த்துருக்கேன். அவரை ஒரு தளபதியாக இருந்து இயங்கினவருக்கு அது என்ன சாதாரண வெளியில் போப்பான்னு. இது எழுதுறதுக்கு நான் கட்சி நடத்தலை, இயக்குறத நடத்தலை. நீங்கள் கண்ணியை மட்டும் எழுதும்போது 100 சைத்துக்கிறேன் ஒரு இது போட்டுடலாம். ஆனாலும் உடனே கண்டிக்கிறோம், அதை நீக்க சொல்கிறோம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். இது என் வேலை இல்லை. நிதி நிறுவன மோசடி தொடர்பாக தேவநாதன் தொடர்புடைய இடங்கள் உட்பட சென்னையில் 12 இடங்களில் சோதனை நடத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 கார்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து நிதி நிறுவனத்திற்கு சீல் வைத்ததாக தகவல். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக சிவதாஸ் மீனா நியமனம். தற்போது தமிழ்நாடு அரசின் தலைமை செயலராக சிவதாஸ் மீனா உள்ள நிலையில் புதிய பொறுப்பில் நியமனம். தம் வீட்டில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் நாம் தமிழர் கட்சியினர் அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்ததாக திருச்சி SP வருண்குமார் குற்றச்சாட்டு. மிரட்டல் விடுத்தவர்களை சட்டத்தின் முன் கண்டிப்பாக நிறுத்துவேன் என்றும் வலைப்பதிவு. வாடகை பாக்கி ரூபாய் 20 லட்சத்தை கொடுக்காமல் யுவன் சங்கர் ராஜா வீட்டை காலி செய்ய முயற்சிப்பதாக வீட்டு உரிமையாளர் புகார் அளித்த விவகாரம். களங்கம் விளைப்பதற்காகவே தவறான புகார் அளித்ததாக கூறி யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ். வீட்டு உரிமையாளரிடம் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தி கிங்ஸ் பார்க் கேளிக்கை விடுதியில் நண்பர்களுடன் சேர்ந்து நடனமாடிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக செங்கல்பட்டில் இருந்து சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் மின்சார ரயிலின் சேவைகள் குறைக்கப்பட்டிருந்த நிலையில் இனி வழக்கம் போல் இயங்கும் என ரயில்வே அதிகாரிகள் அறிவிப்பு. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். பச்சை நீல வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது என மெட்ரோ ரயில் நிர்வாகம். தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாட்டில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் புகார் பெறப்படவில்லை என்ற குற்றச்சாட்டில் பெண் காவல் உதவி ஆய்வாளர்
சூர்யா ஆயுதப்படைக்கு மாற்றம். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட முடிவு. 10 சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரிடம் 3ஆம் நாளாக சிபிஐ விசாரணை. சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் கருத்தரங்கு அறைக்கு அருகே உள்ள அறைகளை அவசரமாக புதுப்பிக்க உத்தரவிட்டது குறித்து விசாரிக்கப்பட்டதாக தகவல். பெங்களூருவில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையில் வீலிங் செய்து சாகசத்தில் ஈடுபட்டவர்களும் இருந்த பைக்கை மேம்பாலத்தில் இருந்து தூக்கி வீசிய மக்கள். பிரேசில் உச்சநீதிமன்றத்தில் சென்சார் கட்டுப்பாடுகளால் அங்கு இயங்கி வந்த எக்ஸ் தள அலுவலகத்தை மூடுவதாக எலன் மாஸ்க் அறிவிப்பு. லண்டன் ஓட்டலில் மர்ம நபர் தன் மீது பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ஏர் இந்தியா பெண் ஊழியர் புகார். பாதுகாப்பு குறைபாடு குறித்து போலீசில் புகார் அளித்திருப்பதாகவும் நிகழ்வுக்கு வருந்துவதாகவும் ஏர் இந்தியா விளக்கம். அமெரிக்காவில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 3 உயிரிழப்பு. 14வது மகன் வீட்டில் இருந்ததால் உயிர் தப்பினார். பெற்றோரை இழந்த சிறுவனுக்கு உதவ கிரவுட் ஃபண்டிங் மூலம் $7 லட்சம் வசூல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனை காட்டிலும் கமலா ஹாரிஸை தம்மால் சுலபமாக வீழ்த்திவிட முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. ஆப்பிரிக்காவில் கடந்த ஆண்டு குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டவர்களை விட நடப்பாண்டில் 8 மாதங்களில் அதிக பேர் பாதிப்புக்கு உள்ளானதாக ஆப்பிரிக்கா நோய் பரவல் கட்டுப்பாடு மையம் தகவல். காசாவில் 25 ஆண்டுகளுக்கு பின் முதல் போலியோ பாதிப்பு. 11 மாதங்களாக நடந்து வரும் போரால் 6,40,000 குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படாமல் உள்ளதாக ஐநா தகவல். நடிகர் மோகன்லால் உடல்நலக்குறைவு காரணமாக கொச்சியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. காய்ச்சல், மூச்சு திணறல் மற்றும் தசை வலிக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல். உலகம் முழுவதும் 53.64 கோடி வசூலித்த தங்கலான் திரைப்படம். இன்று காலை 10 மணிக்கு வெளியாகிறது வேட்டையன் படத்தின் அப்டேட். திடீரென 500 மீட்டர் உள்வாங்கிய திருச்செந்தூர் கடல். அலைகளின்றி காணப்படும் கடலில் வெளியே தெரியும் பாறைகள். ஆவணி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி கடற்கரையில் தங்கி வழிபாடு செய்ய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த திரளான பக்தர்கள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.